ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 12, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய ஃபோன் நம்பரும் அங்கே இருக்கும். ஸோ மெசேஜ் அனுப்புங்க என்ன டெலகிராம், நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது யூபிஎஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி ஆஸ்க் ஸ்டேட்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் ரேம்பிங் அப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நமக்கு தெரியும் இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த COVID-19 இந்த ஹெல்த் கிரைசிஸில் உங்களுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ அதை என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஸ்டேட்ஸ் இப்போ நிறையா லேபர் லாஸில் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எடிட்டோரியல் பேஜ் எல்லாமே இந்த லேபர் லாஸ் ரிலேட்டட் இதாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் மோடி ஒரே ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு, அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. அது என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி வேர்டு சொல்லியிருக்காங்க, ஜான்சே லெக்கார் ஜாக் தக் அப்படின்ற ஒரு ஹிந்தி வேர்டு. அதுக்கு என்னென்னா இண்டிவிஜுவல் டு த ஹோல் ஆஃப் ஹியூமனிட்டி, அதாவது ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் டு தி ஹோல் ஆஃப் ஹியூமனிட்டி. அதாவது நம்ம இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக மெயின்ஸில் கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இண்டிவிஜுவலை பார்க்காம ஹோல் ஹியூமனிட்டிக்கும் எந்த மாதிரியான காரியங்களை செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான அந்த வேர்டுக்கு மீனிங். ஸோ அதுக்கேற்றாப்பில் அவங்க மெயின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் செட்டப் பேனல் டு லுக் இன் டு JNK இன்டர்நெட் கர்ப்ஸ். அப்போ அது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ JNK ஆர்டிகல் 370, ஓகேங்களா, 370 ரிமூவ் பண்ணாங்க. ஆர்டிகல் 35A ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்ஹுட்லேருந்து அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணதுலேருந்து நிறைய டெரரிசம் மேபி இன்க்ரீஸ் ஆகும், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு இடையில ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கர்ப்பிங், ஓகேங்களா, இன்டர்நெட்டை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணாங்க. ஓகே, இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணனா எந்தெந்த ஆக்டுக்கில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெலகிராஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்தியன் டெலகிராஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கும். ஸோ இந்த ஆக்ட் மூலமாக பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐடி ஆக்ட், ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ஐடி ஆக்ட் 2000 அந்த ஆக்டு கீழே பண்ணலாம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 144, ஓகேங்களா, செக்ஷன் 144 இந்த 3 விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ண முடியும். அதுலேயும் இந்த டெலிகிராஃப் ஆக்ட், ஓகேங்களா, இந்த டெலிகிராஃப் ஆக்டில் உங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு இன்டர்நெட் ஷட் டவுன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இந்த இன்டர்நெட் ஷட் டவுனை யார் ப்ரப்போஸ் பண்ணுவோம், யார் கண்ட்ரியில் இம்போஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும் அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து வரணும். இதே இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வரணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹோம் மினிஸ்ட்ரி அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிற விஷயத்துக்கான அந்த ஆர்டர் வரணும். அல்லாட்டி அடுத்த ஒரு நாளில் அந்த ஆர்டர் கேன்சல் செய்யப்படும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் இன்டர்நெட் ஷட் டவுன் தர் இஸ் அ ரிவ்யூ கமிட்டின்னு ஒரு கமிட்டி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை இன்டர்நெட் ஷட் டவுன் தேவையா இல்லையா அப்படிங்கிறத என்ன அவங்க செக் பண்ணி அதுக்கடுத்து என்ன கண்டினியூவேஷனுக்கு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. ஓகே, இன்டர்நெட் ஷட் டவுன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இன்டர்நெட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நமக்கு ஆர்டிகல் 19ல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இருக்குது. இன் திஸ் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இன் டெக்னாலஜி வேர்ல்டு இன்டர்நெட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அதனால் அப்போ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, எனிவே இந்த செக்ஷன் அந்த ஆர்டிகல் 19 கீழே இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம ஸ்டேட் பப்ளிக் ஆர்டர், ஓகேங்களா, அதே மாதிரி சாவர்னிட்டி அப்படிங்கிற பேரை சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். அப்போ இந்த எல்லா ஆக்டும், இந்த ஐடி ஆக்ட், டெலிகிராஃப் ஆக்ட், செக்ஷன் 144 இதெல்லாம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? பட் என்னென்னா அந்த ரீசனபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியராக இருக்கணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரீசனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் JNKயை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, JNKயை பொறுத்த வரைக்கும் அங்கே 4G இன்டர்நெட் அலௌடு கிடையாது. 2G இன்டர்நெட் மட்டும்தான் இப்போதைக்கு அலௌபில் வச்சுருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஏரியாஸில் மட்டும்தான். ஸோ அங்கே இருக்கிற நிறைய ட்ரேட் யூனியன்ஸாக இருக்கட்டும், அதர் எக்கனாமிக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை நம்ம ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் அ பெட்டர் இன்டர்நெட் சர்வீசஸ். ஸோ அதை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு பேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேனலை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. அந்த பேனலோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி தான் அந்த இதோட ஹெட்டாக போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த விஷயம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்திருக்குது. அது என்ன ரிலேட்டட் டு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக், ஓகேங்களா, GI டேக் ரிலேட்டடாக வந்திருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, GI டேக் ஃபார் தஞ்சாவூர் நெட்டி ஒர்க்ஸ் அண்ட்
அரும்பவூர் உட் கார்விங்ஸ். ஓகேங்களா, தஞ்சாவூர் நமக்கு தெரியும். இந்த நெட்டிவ் ஒர்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ஒர்க். மினியேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சைஸில் இருக்க ஒரு கட்டடங்களையோ அல்லது ஒரு ஏதோ ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக சுருக்கி அந்த இதை பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதோட மாடலை சின்னதாக செய்வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இந்த தஞ்சாவூர் நெட்டிவ் ஒர்க்ஸுங்கிறது. இன்னொன்று அரும்பவூர் உட் கார்விங்ஸ். அரும்பவூர்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அவங்க செய்கிற அந்த உட் கார்விங்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்லேயே செய்வாங்க. ஓகேங்களா, அந்த உட் கார்விங்ஸுக்கும் GI டேக், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படிங்கிறது இதை யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் பேட்டன்ட் டிசைன்ஸ் ட்ரேட்மார்க்ஸ். ஓகேங்களா, கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் பேட்டன் டிசைன் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருவார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்னல் இண்டஸ்ட்ரியல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருவார். ஸோ இந்த டோட்டலாக இவங்க யாருக்கு கீழே வருவாங்கன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க. ஓகே, இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு ஆக்ட் இருக்குது. அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இந்தியா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஆக்ட், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1999 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் கீழே தான் இந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு எந்த பொருளுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, டார்ஜிலிங் டீக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சரி, இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் எத்தனை வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும்னா 10 வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரிலேட்டடாக வேர்ல்டு லெவலில் என்னென்ன கன்வென்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கன்வென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பாரிஸ் கன்வென்ஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி, பாரிஸ் கன்வென்ஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து WTOவோட ட்ரிப்ஸ். ஓகேங்களா, ட்ரிப்ஸ் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் டு IPR அண்டு GI டேக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரே ஒரு இது மட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளச்சல் ட்ரைப்ஸ்மேன் பற்றி பேசியிருக்காங்க. வளச்சல் ட்ரைப்ஸ்மேன் அப்படிங்கிற வளச்சல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரைப்ஸ்மேன். ஓகே, வளச்சல் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. வளச்சல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கேரளாவில் இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். எடிட்டோரியல் பாருங்கள், ஈக்குவல் ஃப்ரீடம் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஓகேங்களா, ஸோ அதாவது இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து லேபர் ரைட்ஸை வந்து கர்டைல் பண்ணியிருக்காங்க. டியூ டு எக்கனாமிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேபர் ரைட்ஸை உங்களுக்கு கர்டைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த லேபர் ரைட்ஸை கர்டைல் பண்ணுறதுனால நமக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதை வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கர்டைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக லேபர் ரைட்ஸை வந்து கர்டைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபர் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி, அதாவது லேபர் ரைட்ஸில் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் அதாவது ஹிஸ்டாரிக்கல் லெவல்லேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஹிஸ்டாரிக்கல் லெவல் அப்படிங்கிறது டாக்டர் BR அம்பேத்கர் வந்து என்னென்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உங்களுக்கு ஃபோர்ஸ்டு லேபர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஆர்டிகல் 23க்கு கீழே அந்த ஃபோர்ஸ்டு லேபர் அபாலிஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் மியர்லி அ ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா, இட்ஸ் நாட் மியர்லி அ ஹியூமன் ரைட்ஸ், இட் இஸ் பேஸ்ட் ஆன், அதாவது இந்த பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பீப்புள்கிட்ட இருந்து பவர்லெஸ் பீப்புளை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் முக்கியமான இது. விச் மீன்ஸ் கவர்மெண்ட் வந்து ஹை ஹேண்டடாக ஒர்க் ஆகிறத மட்டும் இது தடுக்காது. ஈவன் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்லெஸ் பீப்புளை வந்து என்ன பண்ணக்கூடாது, கர்டைல் பண்ணக்கூடாது. அதுக்காண்டியும் வந்தது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் லேபர் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஓகே, லேபர் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுலேருந்து நமக்கு டெரைவ் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1931 கராச்சி செஷன், அதாவது கராச்சி டிக்ளரேஷன். 1931 கராச்சி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் நடந்திருக்கும். அந்த டிக்ளரேஷனில் ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டிக்ளரேஷனில் தான் நம்ம கண்ட்ரியோட
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் இஸ் கால்டு சிவில் ரைட்ஸை பற்றின விஷயங்களை வந்து என்னென்னா அந்த செஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றியிருப்பாங்க. பிரிட்டிஷ் இருந்த காலத்தில் நமக்கு இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் இஸ் கால்டு சிவில் ரைட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதில் முக்கியமாக என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரைட்ஸ், சைல்டு லேபர் ஓகேங்களா, ஸோ எஜுகேஷன் ரைட்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி இதில் பேசியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் உருவானதுக்கு பிறகு நிறைய கோட்பாடுகளை அந்த கராச்சி செஷன்லேருந்து எடுத்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இன்க்ளூடட் ஆர்டிகல் 23 அப்படிங்கிற ஃபோர்ஸ் லேபர் இதை வந்து என்னென்னா உங்களுக்கு முக்கியமாக கொண்டாந்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு லைக் ஹிஸ்டாரிக்கல் லெவலில் நடந்த விஷயம். இதுக்கடுத்து ஜுடிஷியல் லெவலில் என்னென்னா சில விஷயங்கள் நடந்திருக்கு 1983 ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மைக்ரேஷன் லேபர் அண்ட் வேஜ் வந்து என்னென்னா கம்மியாக கொடுக்கறது, இதை பற்றின ஒரு விஷயத்துக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PUDR வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ், அதாவது ஃபேர் வேஜஸ் வந்து மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ஏன் மினிமம் வேஜஸ் கொடுக்கறதுக்கும் ஃபோர்ஸ்டு லேபருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும்னா, இப்போ நம்ம வந்து இப்போ மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு அதில் கிடைக்கிற காசை வச்சு வாழ்கிறவங்க தான் வந்து என்னென்னா உங்களுக்கு இது. அப்போ அவங்களுக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ எவன் எவ்வளோ சேலரி கொடுக்குறானோ அதுக்கு வேலை பார்த்து வந்து என்னென்னா கொடுக்க வேண்டியது அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ உனக்கு வந்து வேலை இருக்குது ஆனால் சம்பளம் கம்மி அப்படின்னு சொல்லும்போது அவனோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்னால அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கை ஈவன் அது 12 ஹவரோ 24 ஹவர்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் கம்மியான சேலரிக்கு ஒர்க் பண்ணுறான். அப்போ இது வந்து என்ன, இட்ஸ் அ ஒன் ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் டியூ டு அவனுடைய எக்கனாமிக்கல் க்ரைட்டீரியா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையை பார்க்க வைக்கிறோம் வித் லோ சேலரிக்கு. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, தேர் ஷுட் பி அ மினிமம் வேஜ் ஓகேங்களா. அந்த மினிமம் வேஜில் தான் யாரனாலும் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் இதில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இந்த COVID-19 அப்புறமா ஓகேங்களா, பர்டிகுலர் COVID-19 அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் லேபர் லாட்ஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக அந்த மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் அண்ட் அதர் அந்த லோ லெவலில் இருக்கிற ஒர்க்கரை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அந்த ஜுடிஷியல் விஷயத்தில் பேசியிருக்கிற விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் லெவலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ COVID-19 இந்த லேபர் லாஸ் எல்லாம் கட்டைல் பண்ணியிருக்காங்க ஓகே. இதுக்கு முன்னாடியும் இந்தியனோட சுச்சுவேஷன் ரிலேட்டட் டு லேபர் லாஸ் வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னா இல்லை அப்படின்றதையும் இவர் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபர் பியூரோக்ரஸியில் ஓகேங்களா, லேபர் ரிலேட்டட் பியூரோக்ரஸியில் நிறைய கரப்ஷன் இதுக்கு முன்னாடியே நமக்கு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன லேபர் ரைட்ஸ் ஓகேங்களா, லேபர் ரைட்ஸை அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அந்த அட்ஜுடிகேஷன் ஓகேங்களா, அட்ஜுடிகேஷன் அப்படிங்கிற மெக்கானிசம் வந்து என்னென்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஓகேங்களா. தேர்டு வந்து என்னென்னா நம்மளுடைய ஜுடிஷியரியோட இன்எஃபிஷியன்சினால நிறைய வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லேபர் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா. ஏன்னா இப்போ நமக்கு நிறைய லேபர் லாஸ்லாம் இருக்குது. அந்த லேபர் லாஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் இருக்கே தவிர இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ ஆனால் நம்ம கண்ட்ரியில் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்த அந்த ஒர்க்கு அப்படிங்கிறது அதாவது இவங்க பார்த்த அந்த ரைட்ஸ் லா அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன கம்மியான பீப்புளை போயிட்டு அட்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் அதாவது இந்த பர்டிகுலர் லேபர் ரைட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது இட் வில் கிவ் அ அன்செக்டு பவர் டு கேபிட்டலிஸ்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஈக்குவல் ஃப்ரீடம் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிறதுல இவங்க பேசியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளேயிங் அவுட் லைவ் எ நேரேட்டிவ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த பர்டிகுலர் இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதாவது ஆதிவாசி மைக்ரேஷன் குரூப்
குரூப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கோவிட்-19க்கு அப்புறமா நிறையா மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஃபுட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அண்ட் ரொம்ப தூரம் வாக் பண்ணுறதுல பாதி குழந்தைகள் இறந்து போகிறாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டை கூட இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து கோவிட்-19க்கு எதிராக வந்து என்னென்னா நிறைய செயல்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டைரக்டாக யாருக்கு எதிராக வேலை பார்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு எதிராக வேலை பார்த்துருக்காங்க. இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேட்டஸ்ட் சர்வே ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் மைக்ரேஷன் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே இருக்குது. ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் சர்வேல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான மைக்ரேஷன் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸில் ஆதிவாசி மேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இதுதான் பர்டிகுலர் சிங்கிள் லார்ஜஸ்ட் மைக்ரண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45.5%. ஓகேங்களா. ரூரல் ஆதிவாசிஸ் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் தான் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கரு, அதேமாதிரி லேபரரு, நான் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர், இந்த மாதிரி வேலைக்கு தான் இந்த மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தவிர என்னென்னா, உங்களுக்கு ஃபாரஸ்ட் பேஸ்டில் வந்து என்னென்னா அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுலேயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இப்போ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸும்பாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பொருட்களை வந்து என்னென்னா கேதரிங் பண்ணி அதை வந்து விற்பாங்க. அந்த மைனர் ஃபாரஸ்ட் பொடி அல்லது ஆர்ட் அண்ட் ஆர்டிஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க பீப்புள் விற்பாங்க. பட் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒழுங்கான அமைப்பு அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. இதனால் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய வந்து என்னென்னா அந்த இன்எபிலிட்டி டு அட்டைன் எக்கனாமிக் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஒர்க் வந்து ஷார்ட் டேர்ம் ஒர்க்கு அண்ட் சீசனல் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து என்ன மிகப்பெரிய லெவலில் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸில் அதுவும் ஆதிவாசி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் ஒர்க்மேன் ஆக்ட் 1979 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஒரு ஆக்ட் தான் என்னென்னா பர்டிகுலராக மைக்ரேஷன் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர்ஸ் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, லேபர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லேபர் கோட் கொண்டு வராங்க ரிலேட்டட் டு வேஜ், சோஷியல் செக்யூரிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 4 இதை கொண்டு வராங்க. அந்த 4 இதில் ஓகேங்களா, அந்த 4 இதில் இந்த பர்டிகுலர் ஆக்டும் வந்து என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருது. ஸோ அதனால் வந்து என்னென்னா மைக்ரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஆக்ட் இருக்க போகிறது இல்லை இனிமேலும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. எனிவே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979 நிறையா வந்து ஃப்ளாஸ் இருக்குது. என்னென்னா அதில் வந்து இப்போ ஒரு சிங்கிள் மேன் வந்து மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போகிறாருன்னா அவரை பற்றி அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் இதில் பேச மாட்டாங்க. இந்த கான்ட்ராக்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரெக்ரூட் பண்ணி, அதாவது ட்ரைபல் ஏரியாவிலேருந்து ரெக்ரூட் பண்ணி அவங்க வந்து ஏதாவது ஒரு சிட்டிக்கு அனுப்பி அங்கே வந்து வேலை பார்க்க வச்சு அவங்களை வந்து என்னென்னா அந்த வேலை முடிஞ்சோடனே திருப்பி அவங்க ஊர்லேயே கொண்டாந்து விடுவாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் தான் வந்து என்ன அந்த பர்டிகுலர் ஆக்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஓகேங்களா, கவர்மெண்ட் பாலிசி முக்கியமாக வந்து என்னென்னா இப்போ இந்த ரீசன்ட் டைமில் இருக்கிற பாலிசிஸாக இருக்கட்டும், அதர் இதாக இருக்கட்டும், கண்டிப்பாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பீப்புளை வந்து இன்விசிபிளாக கொண்டு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ கவர்மெண்ட் வந்து நிறையா பிடிஎஸ் இதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தாங்க, அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடாக வந்து என்ன நிறையா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறையா வேஜ் ரிலேட்டட் இருந்தால் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. பட் இந்த எதுவுமே வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் ஆதிவாசி குரூப்புக்கு போய் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர எம்ஜி நரேகா ஓகேங்களா, எம்ஜி நரேகா ஸ்கீமை வந்து ரிவைவ் பண்ணாங்க. பட் உங்களுக்கு வந்து இந்த ட்ரைபல் ஏரியா இருக்க ட்ரைபல் பீப்புள் இருக்கிற ஏரியாவில் இந்த எம்ஜி நரேகா அப்படிங்கிறது வந்து என்னென்னா எஃபெக்டிவாக செயல்படுறது இல்லை. ஏன்னா வந்து மேக்ஸிமம் எம்ஜி நரேகா அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஒர்க்கை தான் பார்க்குறாங்க. பட் உங்களுக்கு இந்த ட்ரைபல் ஏரியாஸ்லலாம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இல்லாமல் அந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸுக்கும் கொடுத்துருக்கலாம். பட் அவங்கெல்லாம் இவங்க இன்னமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறையா வந்து என்னென்னா ஆதிவாசிஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லேட்டஸ்ட்டாக வந்து ஆதிவாசி ரிலேட்டடாக வந்து நமக்கு ஒரு ரிப்போர்ட் ட்ரைபல் மினிஸ்ட்ரி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27% ஆஃப் பீப்புள் ஓகேங்களா, 27% ஆஃப் பீப்புள் வந்து என்னென்னா வித்தவுட் டாக்டர், வித்தவுட் பிரைமரி ஹெல்த் கேர் ஓகேங்களா, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், அதாவது 20.7% வந்து சப் சென்டர்ஸ், 26% பிரைமரி ஹெல்த் சென்டர், 23% கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், இதெல்லாம் இல்லாமல் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஈவன் 27% ஆஃப் ஏரியாஸில் வந்து டாக்டரே கிடையாதான். அப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தினால இப்போ கோவிட்-19 வந்து அந்த ஏரியாவுக்கு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து இந்த ட்ரைபல் ஏரியாவை காப்பாற்றுறதுக்கு, ஏன்னா ட்ரைபல் ஏரியாவில் உங்களுக்கு
மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கிற இடத்துல ஏதாவது வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பீப்புளை காப்பாற்றுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் கீழே டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட 35,925 crore வந்து இருக்குது. பட் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அதை ட்ரைபல் ஏரியாவில் வந்து ஒரு முக்கியமான நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்குற விஷயத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை. இது வரைக்கும் ஒன்லி 35% ஆஃப் அமௌண்ட்டை தான் செலவு பண்ணியிருக்காங்களே தவிர மீதி அமௌண்ட்டை அப்படியே COVID-19க்கு மாற்றி விட்டாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து யாரை வந்து ரொம்ப அதிக லெவலில் பாதிக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆதிவாசி குரூப்பை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன கன்சென்சஸ் நாட் கன்ஃபியூசன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஷர்மிக் ட்ரெயின் அந்த ஃப்ரீ ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா. ஷர்மிக் ட்ரெயின் அப்படிங்கிறது ஃப்ரீ ட்ரெயின் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். அந்த ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற அந்த பேசஞ்சர் ட்ரெயினை விடுறாங்க. இந்த பேசஞ்சர் ட்ரெயின் யாருக்கு வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் இதுக்கு முன்னாடி போயிருப்பாங்க பார்த்தீங்களா, ஏசியில் போனவங்க அவங்களுக்கெல்லாம் டபுள் சார்ஜ் போட்டு தான் இந்த பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது இயக்க போகிறாங்க. அப்போ ஷர்மிக் அந்த இது வந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு தேர் அவங்களுடைய ஏரியா வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளோ பைசா கிடையாது அதை பே பண்ணி வர்றதுக்கு. பட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் சேஞ்ச். அதாவது இது என்ன ரிலேட்டட் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தெரப்பி ரிலேட்டட். வாட் இஸ் பிளாஸ்மா தெரப்பி? நம்மளுடைய வாட் இஸ் அது மட்டும் சொல்கிறேன். உங்களுடைய பிளட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், பிளாஸ்மா செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியால் அஃபெக்ட் ஆகி அவர் வந்து அந்த வியாதியிலேருந்து க்யூர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாதியிலேருந்து க்யூர் ஆகிட்டார் அப்படின்னா அந்த வியாதியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஆன்டிஜன், அந்த வியாதியை கட்டுப்படுத்துறதுக்கான ஆன்டிஜன் நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த யார் வந்து விடுபட்டாரோ அவருடைய பாடியில் கிரியேட் ஆகிருக்கும். அந்த கிரியேட் ஆனவருடைய பாடியிலேருந்து ஒரு பிளாஸ்மாவை ரிமூவ் பண்ணி யாருக்கு வந்து ரொம்ப ஹை சிவியர் லெவலில் இருக்கிற அந்த வியாதி வந்து பர்டிகுலர் வியாதி வந்து யாருக்கு சிவியர் லெவலில் இருக்கோ அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளாஸ்மாவை செலுத்திடுவாங்க. அப்படி செலுத்துறது மூலமாக ஏற்கனவே இவருடைய உடம்புல அந்த ஆன்டிஜன் வந்து தகவமைப்புகளை ஏற்படுத்தி பண்ணி வச்சிருக்கு. அப்போ அந்த உடம்புக்கு போனோடனே அந்த பிளட் செல்லுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா அந்த தகவல்களை பரிமாறும். அப்படி பரிமாறுறது மூலமாக ஈஸியாக வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த வைரஸையோ இல்லாட்டி பாக்டீரியாவோ ஈஸியாக அழிச்சிட முடியும். ஓகேங்களா. அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் பண்ணுறாங்க. இது வந்து சார்ஸ் இந்த வைரஸுக்கெல்லாம் வந்து எஃபெக்டிவாக வந்து கொடுத்துச்சு. பட் என்னென்னா இந்த நமக்கு இந்த எபோலா வைரஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. ஸோ அதை தான் வந்து என்ன பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாஸ்மா தெரப்பினா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த நீட் ஃபார் ஏ செகண்ட் சேம்பர். ஏதாவது என்ன ராஜ்யசபாவை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, நம்ம கண்ட்ரியில் வந்து லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1999. ஓகே 1919. ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 இந்த இதில் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு ஒரு குரூப் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். ஓகேங்களா. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் குரூப்பில் யார் இருப்பாங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்கள், ராஜாக்கள் இவங்கள் தான் வந்து இருப்பாங்க. அண்ட் ஓட்டிங் அதில் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் அதில் கிடையாது. ஆஃப்டர் 1935 அதாவது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும். அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பட் அது வந்து எப்போவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அப்போது நம்ம கடைசி வரைக்கும் எந்த ஆக்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 தான் யூஸ் பண்ணி நமக்கு செகண்ட் சேம்பர் அதாவது லோக்சபா ராஜ்யசபா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்திருக்கும். ஓகேங்களா. சரி, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ராஜ்யசபா எப்போ வந்துச்சு? நமக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1952 நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கும். ஏன் இதில் லோக்சபா பற்றி பேசாமல் ராஜ்யசபா பற்றி பேசுகிறாங்க? லோக்சபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணுற ஒரு குரூப். ஓகேங்களா. ராஜ்யசபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண எம்எல்ஏ எம்பிஸ் ஓட்டு போட்டு ராஜ்யசபா மெம்பர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நமக்கு செகண்ட் சேம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சேம்பர் தட் இஸ் கால்டு லோக்சபா, இட் இஸ் a ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள். இதுதான் டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் சேம்பர் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் தட் இஸ் லோக்சபா. செகண்ட் சேம்பர் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்சபாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலேருந்து வருவாங்க. லைக் ஒருத்தர் வந்து திருநெல்வேலி, ஒருத்தர் வந்து மதுரை, ஒருத்தர் தென்காசி, ஒருத்தர் நாகப்பட்டினம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதே இது ராஜ்யசபாவில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து கான்ஸ்டியூன்சி கிடையாது. ஒட்டு மொத்தமாக ஒரே ஸ்டேட்டை தான் அவங்க
இருப்பாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த செகண்ட் சேம்பர் அப்படிங்கிறது தேவையா தேவை இல்லையா அப்படின்ற ஒரு இதுதான். இது தேவை அப்படின்றதும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் எப்போ வந்து தீவிரமாக அலசியிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகேங்களா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட். நம்ம பார்லிமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒரு அசம்பிளி இருக்கும். அந்த அசம்பிளி தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய நார்மல் ஐபிசி, சிஆர்பிசி ஆக்ட் இதெல்லாம் வந்து என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்தியன் ஃபிளாக் இதெல்லாம் வந்து என்ன தேர்ந்தெடுத்துக்கிற முக்கியமான பொறுப்பில் வந்து என்ன இந்த இதில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருப்பாங்க. ஓகேங்களா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நமக்கு இந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு டிராஃப்ட் கமிட்டியோட ஹெட்டாக யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஒரு ஆக்டை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நிறையா வந்து பேச்சுவார்த்தைகள் அதாவது டிஸ்கஷன் போகும். அதில் ராஜ்யசபா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்திருக்கு. இதில் வேணுன்றவங்க சில பேர், வேண்டாங்கிறவங்க சில பேர் அப்படின்றவங்க இருந்தாங்க. இப்போ வேண்டாம் அதாவது நமக்கு வேண்டாம் அப்படின்றதுக்கு என்னென்ன அப்படிங்கிறதுக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வாட் இஸ் பை கேமரலிசம், வாட் இஸ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை கேமரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, இதுதான் பை கேமரலிசம். ஃபெடரலிசமில் அப்படின்னா என்ன, ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தே ஹாவ் அ செப்பரேஷன் ஆஃப் பவர் அண்ட் தே ஹாவ் அ அட்டானமி இன் ஓவர் தேர், அதாவது என்ன அவர் பர்டிகுலர் ஏரியாவில் அவங்களுக்கு அட்டானமி இருக்கும். சென்ட்ரலுக்காக இருக்கட்டும், ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு அட்டானமி இருக்கும். இதுதான் ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெடரல்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஃபெடரலிசம் ஒரு இடத்துல நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் இருக்கணும் அப்படின்னா அங்கே பை கேமரலிசம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு குரூப் இருப்பாங்க. இதுதான் வந்து பை கேமரலிசத்துக்கும் ஃபெடரலிசத்துக்கும் உள்ள அந்த காம்பினேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பற்றி பார்க்கலாம். இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்ன சில பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்த ஒரு இம்பீரியலிஸ்டிக் ஒரு குரூப், அதனால இது வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டை வந்து நம்ம நிறைவேற்றுறதுக்கு நிறைய வந்து ஹடில்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ராஜ்யசபாவில் நிறைய பேர் வந்து ஓட்டு போட மாட்டான், அதனால ராஜ்யசபாவில் போய்த்து ஸ்டக்காகி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால வந்து இதை கொண்டு வரக்கூடாது, இது வந்து அந்த ஃப்ளோவை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஹவுஸ் ஆஃப் காமன் அண்ட் ஹவுஸ் ஆஃப் லார்டுன்னு ஒன்று இருக்கும். ஹவுஸ் ஆஃப் லார்ட் அப்படிங்கிறது அங்கே ராஜ்யசபா மாதிரி. ஓகேங்களா, அவங்க வந்து நிறைய ஆக்டை வந்து தடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க. பட் சில பேர் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா, ராஜ்யசபா வேணும்னு சொன்னவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செகண்ட் சேம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் ஸ்கீமை வந்து என்ன பெட்டர் ஸ்கீமாக வந்து கொண்டு வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன் வரும்போது நமக்கு எஃபெக்டிவ் பாலிசிஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஓகே ராஜ்யசபா வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ராஜ்யசபா வந்தோடனே ஃபஸ்ட்டு ராஜ்யசபா சேர்மனாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பேர் பார்த்துக்க சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, டாக்டர் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு ராஜ்யசபா சேர்மனாக வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பார். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் நமக்கு பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லீகல் பட் நாட் அப்ராப்ரேட், இதுவும் அந்த லேபர் ரைட்ஸை வச்சு தான் பேசுகிறாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய ஸ்டேட்டில் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியில் குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் லாஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த லேபர் லாஸில் இவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்தது எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஆக்ட். ஓகேங்களா, ஃபேக்ட்ரி ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில், ஓகேங்களா, எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் அப்படின்ற சென்ஸ் என்னன்னா நம்ம கண்ட்ரிக்கு ஏற்படுற செக்யூரிட்டி பிரச்சனை, த்ரெட் ஆஃப் வார் பிரச்சனைக்கு அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாவ் அ பவர் டு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஆக்ட்லேருந்து எக்ஸாம் பண்ண முடியும். ஃபார் எத்தனை மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இதில் அது என்னென்னு ஒன்று ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையோ இல்லை பார்லிமெண்ட்லையோ நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஆர்டினன்ஸ் மூலமாக பண்ணி அதுக்கப்புறம் வந்துன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது லீகலாக இருந்தாலும் பட் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து என்ன இது அப்ராப்ரேட் அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்னென்னலாம் சொன்னோமோ அதை அப்படியே பர்டிகுலராக இதுலேயும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதான் இவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து நம்ம அடுத்த பேஜ் போயிடலாம்.
அதுக்கடுத்து என்ன இந்த ட்ரேட் யூனியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொண்டு வந்திருக்க இந்த லேபர் லாஸ்லாம் வந்து என்னென்னா இந்த லேபருடைய ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு போக போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ரைட் டு கலெக்டிவ் பார்கெனிங், ஓகேங்களா, அந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்டர்நேஷ்னலாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸை 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பர்டிகுலராக நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்காண்டி இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு போக போகிறேன்னு இருக்காங்க. ஸோ போனால் தப்பு கிடையாது, போகலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து ரைட் டு ரிலீஜியன் சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ரெஃபரன்ஸ் டு லார்ஜர் பென்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அதாவது என்ன சபரிமலா, ஓகேங்களா, சபரிமலாவில் வந்து எல்லா வயசு பெண்களும் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து 2018 ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கடுத்து 2019 இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போகும். அந்த ரிவ்யூ பெட்டிஷனை அப்போதைக்கு யார் வந்து ஹையர் இதாக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோகாய் வந்து சுப்ரீம் கோர்ட் சிஜேஐயாக இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேஸை ரிவ்யூ பண்ணாமல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட நாங்கள் லார்ஜர் பெஞ்ச், அதாவது அவர் இருந்த பெஞ்சு 5 பேர் இருந்த பெஞ்சு, அவர் என்ன சொல்லிடுவார்னா இதை விட லார்ஜர் பெஞ்ச், தட் இஸ் 9 பெஞ்ச், ஓகேங்களா, 9 ஜட்ஜ் இருக்கிற பெஞ்சுக்கு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த ஜட்ஜ் பெஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலா இஷ்யூவை மட்டும் இல்லாமல் ஓவராலாக ரிலீஜியஸ் ரிலேட்டடாக லைக் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபெய்த் ரிலேட்டடாக வந்து பார்சி உமனுக்கு இறக்கிற தீமைகள், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து அதில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த நான் ரிவ்யூ பண்ணுற அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை போய் அதுக்கு தீர்ப்பு கொடுத்தா தான் அதுக்கு வந்து ரிவ்யூ அப்படிங்கிறது வைக்க முடியும். இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் இந்த அதர் விஷயங்கள் எல்லாமே வந்து என்னென்னா இன்னமும் வந்து கண்டினியூஷனில் இருக்கிற விஷயம், அதையும் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து என்னென்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா ஆஸ் பர் ஆர்டிகல் 142 நாங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு ரிலேட்டட் டு என்னோட அந்த பர்டிகுலர் ஆக்ட் நான் வந்து கொடுத்த அந்த இதில் நான் வேர்டிக் கொடுத்ததில் நான் என்னன்னாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இது வரைக்கும் சிங்கிள் ஜட்ஜில் ஏதாவது பெஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சை வந்து பண்ண போகிறாங்க. அது எதுக்காண்டி அப்படின்னா இந்த பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில், இந்த ரிலேட்டடாக அதாவது ஒருத்தருக்கு வந்து தண்டனை வந்து 7 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெயில் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்குற அந்த இதை வந்து என்ன சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சாக மாற்ற போகிறாங்க. அதை தான் வந்து என்ன இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து அடுத்த பேஜில் எதுவும் இல்லை உங்களுக்கு. ஓகே. ஸோ அதுக்கடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய சேது ஆப்பை பற்றி இருக்குது. ஸோ ஆரோக்கிய சேது ஆப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து நிறையா பார்த்தோம். இது வந்து என்ன நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கைட்லைன்ஸ் விட்டுருக்காங்க. என்ன கைட்லைன்ஸ் யார் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பவர்டு குரூப் ஆன் டெக்னாலஜி அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இது கைட்லைன் விட்டுருக்காங்க. பர்டிகுலராக அந்த கைட்லைனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, ப்ராக்ரஸ் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இந்த ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கைட்லைன்ஸ் அவங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் படி கண்டிப்பாக யாராவது அந்த பர்டிகுலர் இதை ஓப்பன் பண்ணி ஆரோக்கிய சேது ஓப்பன் பண்ணி உங்கள் டீட்டெயிலை கொடுத்துருந்தீங்கன்னா அது 30 நாள் வரைக்கும் இருக்கும். இதே இது ஒருத்தர் அவர் வந்து வியாதி வந்தவர், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா COVID-19 அஃபெக்ட் ஆனவர், ஸோ அவர் டீட்டெயில் இருக்குது அப்படின்னா அவர் வந்து எப்போ COVID-19 ரிலீஸ் ஆகிறாரோ அதுலேருந்து 60 நாள் வந்துன்னா அவருடைய டேட்டா இருக்கும். இதே இது உங்களுடைய டேட்டா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய லொக்கேஷன் பேஸ்டு டேட்டாவெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா டிவைஸில் தான் ஸ்டோர் ஆகுமே தவிர அவங்க சர்வரில் ஸ்டோர் ஆகாது அப்படின்றாங்க. அண்ட் எல்லா பிரச்சனையும் முடிகிற வரைக்கும், ஓகேங்களா, எல்லா பிரச்சனையும் முடிகிற வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு 180 டேஸ் வந்து இந்த ப்ரோட்டோக்கால் வந்து கணக்கில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கண்டிப்பாக வந்து என்ன எல்லாருடைய டேட்டாவும் முழுமையாக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப் யூஸருக்கும் கண்டிப்பாக ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களும் அந்த யூனிக் ஐடியில் தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தவிர வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பர்டிகுலர் காண்டாக்டோ லொக்கேஷனோ எதாக இருந்தாலும், ஓகேங்களா, காண்டாக்ட் லொக்கேஷன் இது எதையுமே வந்து நாங்கள் வேறு எந்த இதோடையும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம், இதை நாங்கள் தான் வந்து மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இந்த கைட்லைனை நீங்கள் எல்லாத்துக்கும் சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி இதை பற்றி டேரெக்டாக கொஷின் கேட்குறது வாய்ப்பில்லை.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வேர்ல்டு நியூஸில் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து என்னென்னா இந்த நியூஸ் போயிடலாம். இதில் வந்து என்ன ஈநாம் பற்றி பேசியிருக்காங்க, ஏபிஎம்சி ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஈநாம் அப்படின்றதும் ஏபிஎம்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சில மண்டீஸில் விற்கிறதுக்காண்டி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கங்கே வந்து மார்க்கெட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அங்கே வந்து போயிட்டு அக்ரிகல்ச்சரல் ஒர்க் பண்ணவங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை கொண்டு போய் அங்கே விற்பாங்க. ஓகேங்களா. அந்த விற்கிறதுல வந்து அங்கே வந்து என்னென்னா அங்கே நிறையா வந்து வாங்குறவன் வந்திருப்பான், அவன் வந்து என்னென்னா அதை வாங்கிட்டு போவாங்க. பட் என்னென்னா இது வந்து டேரக்ட் ஃபிசிக்கல் கான்டாக்டாக இருக்குது. ஸோ அதில் நிறையா இஷ்யூஸ் இருக்கும். அது போய் ஆன்லைனில் போய் படிங்க. இதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஈநாம். ஓகேங்களா. ஈநாம் அப்படிங்கிறத அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் இன் எலக்ட்ரானிக் மோடு. ஓகேங்களா. இதுபடி என்னென்னா நீங்கள் ஃபிசிக்கல் கான்டாக்டே கிடையாது, எல்லாமே ஆன்லைனில். ஏன்டா இவ்வளோ ப்ராடக்ட் வந்து இருக்குது அப்படின்னா இது வந்து பேன் இண்டியா. ஓகேங்களா. நம்ம அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிறது பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் விற்க முடியும். அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எவன் வாங்குறானோ அவன் தான் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா. இதே இது ஈநாம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியா ஃபுல்லாக இருந்து எவனாலும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம கேட்டோம்னா நீங்கள் இங்கேருந்து சென்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே ஆன்லைன்லேயே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் ஈநாம். நெக்ஸ்ட்டு பாண்டு. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டை வந்து நிறையா இஷ்யூ பண்ண போகிறாங்க பாரோவிங்காண்டி. ஏன்னா நம்ம கண்ட்ரி இப்போதைக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து நிறையா வந்து இந்த கோவிட்-19 ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் ஆகாமல் இருந்துச்சு. இதனால் வந்து கவர்மெண்ட்டோட ரெவன்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறதுக்காண்டி டேக்கிள் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ பாண்டை இஷ்யூ பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.